நடுவண் அரசு தமிழ்நாட்டிற்கு வழங்கும் எந்த நிதியையும் குறைக்கவில்லை என கூறியுள்ள நயினார் நாகேந்திரன், நடுவண் அரசோடு மோதல் போக்கு இல்லாமல் மக்களுக்கான திட்டங்களை பெற்றுக் கொடுப்பதுதான் முதலமைச்சரின் கடமை எனவும், அந்த கடமையிலிருந்து தவறிய ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சராக்குவதையே தனது முதல் குறிக்கோளாக கொண்டுள்ளார் எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். எந்த நிதியும் குறைக்கப்படலை, எல்லா நிதியும் வாங்கிட்டு இருக்காங்க. ஜிஎஸ்டி அரியர்ஸே கிடையாது. ஜிஎஸ்டியில் அரியர்ஸ் கிடையாது எப்பொழுதும். அதாவது தமிழ்நாடு மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்ஸ், மகாராஷ்டிரா மாநிலம், தமிழ்நாட்டில் மேனுஃபேக்சர் உற்பத்தி மாநிலம். அது கொடுக்க வேண்டியதை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இவங்க வாங்கினதுக்குள்ள கணக்குகளை கொடுக்கணும். உதாரணத்துக்கு பேரிடர் மேலாண்மை நிதி பாண்டு ஒன்றுக்கு 9,000 கோடி ரூபா கொடுக்குறாங்க. ஆனால் அவ்வளோ கணக்குகளை கொடுங்கன்னா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாம் எழுதி முடிச்சாச்சுங்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் மழையே வருது. இதுதான் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய ஒரு நிலைமை. மெட்ரோ ரயில் வரலங்கிறாங்க மதுரைக்கு. மெட்ரோ ரயில் ஒரு டிபிஆர் போட தெரியணுமா அந்த அரசாங்கத்துக்கு? ஒரு டிபிஆர் ரிப்போர்ட் போட தெரியணுமா வேண்டாமா? முழுக்க தோல்வி பயம் வந்துருச்சு. இப்படிதான் எமர்ஜென்சி காலத்துல திமுக ரொம்ப பேசினாங்க. பிறகு அதை திமுக எல்லாரையும் எமர்ஜென்சியில் ஜெயிலில் பிடிச்சி அழைச்சாங்க. அந்த மாதிரி ஒரு சூழலுக்கு அவங்க ஆளாயிருவாங்களோன்னு என்னுடைய ஒரு பயம்தான் எனக்கு. அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா திமுகலாம் தோளில் துண்டு போட்டால் கீழே வர ரோடில் தூத்துட்டே போகும். போலீஸ் ஸ்டேஷனில் சேரை தூக்கி போட்டு உட்காருவாங்க, போலீஸை மதிக்க மாட்டாங்க. இப்போ போலீஸுக்கும் மரியாதை இல்லை. போலீஸ் எங்கே வேலை செய்கிறாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் பேசுவது வருந்தத்தக்கது.